தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். பேறு பெற்றோர் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம் ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தைகளை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் என்று சொல்லும் பொழுது பொருளாதார அடிப்படையில் மட்டுமல்ல, சமூகத்தில் பல நிலைகளில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், உடலளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டு ஒரு சிறப்பு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்களை தான் சந்தித்து அவர்களோடு ஒரு சில மதிப்பீடுகளை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஆக இந்த நாளிலே ஒரு பேறு பெற்ற ஒரு சகோதரியை நாம் சந்திக்க போகிறோம். இதற்காக அவர்களோடு உரையாட, அவர்களோடு உறவாட, அவர்களோடு ஒரு சில மணித்துளிகள் உடனிருக்க, இவ்வாறு இருப்பதன் வழியாக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழ்கிறார்கள், ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்து தன்னால் வாழ முடியும் என்ற இறையாட்சி மதிப்பீடுகளை நம்முடைய உள்ளத்திலே அவர்கள் விதைக்கப் போகிறார்கள். இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. அந்த பேறு பெற்ற சகோதரியை இப்பொழுது நாம் சந்திக்கலாமா, உறவாடலாமா, உரையாடலாமா, உடனிருக்கலாமா? வாருங்கள், சந்திக்கலாம். வணக்கம். ஹாய், வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா? உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் கவிதா கேத்ரின். என்னோட 2 பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் இல்ல. உன் பேர் சொல்லு. என் பேர் மோர்கன் ஃபாதர். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் பேட்ரிக் ஃபாதர். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே. படிப்பு பிடிக்குமா? பிடிக்கும் ஃபாதர். பிடிக்கும் ஃபாதர். என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? சயின்ஸ் 2. சயின்ஸ் 2. அதென்ன சயின்ஸ் 2? பயாலஜி ஃபாதர். ஓ, உனக்கு பயாலஜி அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் வந்து பயாலஜிலே வந்து ஜுவாலஜியா பாட்னியா? எனக்கு வந்து ஜுவாலஜி பிடிக்கும் ஃபாதர். ஜுவாலஜி. ஓ, சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி நைஸ். உனக்கு என்ன பாடம் பிடிக்கும்? மேக்ஸ். மேக்ஸ். வாவ். சரி, அப்புறம் எந்த பங்கு? இந்த பங்கு நான் ஓட்டியூஷன் பங்கு சேர்ந்துருவேன் ஃபாதர், இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி. சரி, அப்புறம் உங்களோட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போகலாம், உங்களிடமிருந்து ஒரு சில அனுபவங்களை பெற்றுக்கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அதை ஒரு அழகா சொல்லுங்களேன். நான் வந்து வேறு மதத்தை சார்ந்தவன். 2010 வந்து கன்வெர்ட் ஆனேன். கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2011 மேரேஜ் ஆச்சு. அவங்க வந்து கேத்தலிக். அப்போ மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 இயர்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸு. அதனால அப்போ அது வரைக்கும் வந்து நான் கன்வெர்ட் ஆனன்ற ஒரு மோட்டிவில் தான் வந்து மேரேஜ்க்காக கன்வெர்ட் ஆனேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு லைஃபு. அதுக்கப்புறம் சர்ச் போகிறது எல்லாமே கொஞ்சம் கம்மி. ஒரு ஃபுல்லாக வந்து நான் கேத்தலிக்கு அப்படின்ற ஒரு இதுவும் இல்லாமல், கிறிஸ்டியானிட்டியில் இல்லாமல் நான் அப்படியே கொஞ்சம் விலகியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் 2017 வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபேமிலியில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2018 டைமில் வந்து லெண்டேஸில் வந்து ஒரு அது வரைக்கும் வந்து நம்ம வந்து பூசையில் என்ன பண்ணுறோம், என்ன இருக்குது, என்ன சொல்கிறோம், என்ன ஜெபம் இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க சண்டே பூசைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது கூட நமக்கு பார்க்கலாம், இப்போ போகலாம், இந்த வாரம் போகலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து சரி நம்ம கண்டிப்பாக சண்டே பூசைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய வீட்டு சைட்லேருந்து தான் இதை வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ சொல்லும்போது நமக்குன்னு இப்போ போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக போகணும். இவனும் பெரிய பையன் ஆகிட்டான். கேட்டிசம் கிளாஸில் இவனை கொண்டு விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் ஆக்கணும் அப்படின்ட்டு
போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஒரு தியானம் அட்டன் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு விஷயமா வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடவுளை தான் நம்பணும் அப்படின்னு நினச்சிட்டு 2018 வந்து ஃபுல்லாகவே வந்து நான் கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கடவுளை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் 2019 ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கடவுள் வந்து நாம கடவுளை ஏற்றுக்கல, கடவுள் நம்ம ஏற்றுக்கிறதுனால ஹஸ்பண்டே வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா நான் கடவுள்கிட்ட அந்த சைடு போயிருக்க சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடவுள் தான் என்ன ஏற்றுக்கிட்டாரு, என்ன ஏற்றுக்கிட்டனால நான் இந்த நிமிஷம் வந்து ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்ற ஒரு இதுவும் இல்லாமல் நான் என்னால் எதாவது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேண்டில் மேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். நான் கடவுள் அதில் வந்து என்னை வழி நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது எப்போ ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது? எனக்கு வந்து நான் 1981 பிறந்தேன். 82லயே எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. 1982 1 இயர் ஓல்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அப்பா தூக்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த கேலிப்பர்ஸும் இந்த ஸ்டிக்கு வச்சு நடக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து அதை வச்சு நடந்துட்டு வெளியில் போகிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன். வீட்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் வீட்டில் நகர்ந்து போய் தான் இருப்பேன். இப்போ அது மாதிரி தருணங்களில் இப்போ இந்த இப்போ ஒரு வயசுலேயே உங்களுக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு ஓகே, சின்ன வயசுலேயே இருந்தது, விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அப்படி நடந்துருச்சு உங்களுக்கு. அப்புறம் விவரம் தெரிய வரும் பொழுது நீங்கள் சமூகத்தில் இணைஞ்சு பழகும் பொழுது பள்ளிகளுக்கு என்ன படிச்சிருக்கிறீங்க? அதை கேட்க மறந்துட்டேன். நான் டிகிரி வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருக்கேன். BCA படிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். ஸோ ஸ்கூலிங்லாம் எங்கே? ஸ்கூலிங் எல்லாம் இங்கே 10th வரைக்கும் பக்கத்தில் இங்கேயே லோக்கல் இடத்துலையே பண்ணி படிச்சிட்டேன். +1 +2 அழகப்பா மெட்ரிகுலேஷனில் படித்த பர்ஷவாக்கம். அங்கே முடிச்சுட்டு டிகிரி வந்து கரஸ்பாண்டன்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். இப்போ மற்றவங்களோட நீங்கள் பழகும் பொழுது, சமூகத்தில் சேர்ந்து நீங்கள் பழக வரும் பொழுது, மற்ற குழந்தைகளை பார்க்கும் பொழுது, இல்லை உங்களுடைய மனநிலை அப்படி இருந்துச்சு? அப்போ சின்ன வயசுல வந்து பிஃபோர் மேரேஜ்னு சொன்னோம்னா நான் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் வருத்தப்படுவேன். நமக்கு இங்கே போக முடியல, அங்கே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் நார்மலாக ஆகிட்டேன். எல்லாருமே வந்து நான் போக முடியாத இடத்துக்கும் வந்து என் பிள்ளைங்க போகணும் அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கு. அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் போகணும்னு நினைப்பேன் நான். இவங்க நம்மள மாதிரி இருக்கவும் நம்ம போகல, கஷ்டப்படுறோம், ஆனால் அவங்க வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேன். ரொம்ப அருமை, ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே கேட்குறதுக்கே உற்சாகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து சொசைட்டியில் வந்து எல்லாரும் பழகும்போது பார்க்கும் பொழுது எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஐயோ இறக்கப்படுவாங்க. ஆனால் அது வந்து எல்லா சூழ்நிலையிலும் அதை ஏற்றுக்க, அது அதை பிடிக்குமா அப்படின்லாம் தெரியல இல்லையா? அது வந்து இறக்கப்பட்டு தான் என்ன அன்பு செய்யணுமா? அன்பு அப்படிங்கிறது நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் இறக்கப்படுறதுனால அன்பு வரணுமா அப்படிங்கிற சூழல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள், தோழிகள் இருக்கலாம், உங்களை உறவினர்கள் இருக்கலாம். அவங்களெல்லாம் சந்திக்கும் பொழுது, பல நிகழ்வுகளுக்கு போகும் பொழுது, அவங்க உங்கள்கிட்ட பேசும் பொழுது அந்த பாசம், அந்த அன்பு அது வந்து எப்படி இருக்குது? நான் சின்ன வயசுலேருந்தே வந்து இங்கே அம்மா வீட்டு சைடு வந்து எப்போவுமே வந்து நார்மலாக எப்பவுமே எல்லாமே தெரிஞ்சவங்க சின்ன. அதனால ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து என்னை ஒரு நார்மல் பர்சனாக வந்து ஃபஸ்ட்டு எடுக்கலைனாலும் நான் வந்து நல்லா இது பண்ணுறேன், பழகிறேன், எல்லாமே ஒரு இருக்கிறதுனால வந்து அவங்க என்னை வந்து இப்போ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்னை அதிகமாக வந்து அன்பு செய்கிறாங்க. அந்த சைடு என்னை விட்டுட்டு எந்த ஒரு ப்ரோக்ராமோ ஃபங்க்ஷனோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே, சரி, கொஞ்ச நேரம் தம்பிங்கள்ட்ட பேசலாம். உனக்கு அம்மாட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அவங்க வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. வெரி குட். என்ன வாங்கி கொடுத்துருக்குறாங்க உனக்கு? எனக்கு வந்து ஃபவுண்டன் பென்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆசையா கேட்டியா? ஆமாம் ஃபாதர். வெரி குட். ஃபவுண்டன் பென் எது கேட்ட? எது கேட்பாங்க? எழுதுறதுக்கு தானே கேட்பாங்க. இல்லை, அது எழுதுறது தான் கேட்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்ல? எக்ஸாம் எழுதுறதுக்கு. எக்ஸாம் எழுதுறதுக்கு? காலாண்டு பரீட்சையா இல்லை ஃபைனல் எக்ஸாமுக்கா? குவார்டர்லி எக்ஸாம்.
குவார்டர்லி எக்ஸாமுக்கு இந்த வருஷம் தான் கேட்டப்போ. வெரி குட் வெரி குட். நீ உனக்கு என்ன அம்மாட்ட என்ன பிடிக்கும்? ஏதாச்சும் வாங்கி தருவாங்க. வாங்கி தருவாங்க. என்ன வாங்கி தருவாங்க? எதை சொல்றது? விளையாடுற பொருள். இப்போ லேட்டஸ்டா என்ன வாங்கி கொடுத்தாங்க? நிறைய இருக்கு, எதை சொல்றதுன்னு தெரியல. அப்படித்தானே? அதனால உங்களுக்கு என்ன தெரியுது, அம்மா நீங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? வெரி குட் வெரி குட். நீங்க அம்மாவுக்கு என்ன, அம்மாவுக்கு வந்து நீங்க எப்படி உதவியா இருப்பீங்க? வெயிட் தூக்கத்தில் ஹெல்ப் பண்ணுவோம் ஃபாதர். வெயிட் தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. வெரி குட். நீனு? நானும் ஹெல்ப் பண்ணுவேன். வெயிட் தூக்குறது. நீனு வெயிட் தூக்குறது? கேண்டில் எடுத்து கொடுப்பேன். ஓகே வெரி குட். அதனால அம்மாவுக்கு எப்போதுமே நீங்க பக்க பலமா இருப்பீங்க. 2 பேர் நீங்க தான் தூண்கள் இல்லையா அம்மாவுக்கு? அப்படித்தானே? 2 பேரும் தூண்கள். அதனால உங்களை வச்சுதான் அவங்களுக்கு லைஃபே இருக்கு. அப்படித்தானே? யூ ஆர் த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. உங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சியே. உங்களை விட்டா உங்களுக்கு செய்யறதுல தான் அவங்க ஆனந்தம் அதிகமா பெற்றுட்டே இருப்பாங்க. வெரி குட் வெரி குட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அம்மாவுக்கு என்ன மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க? நல்லா படிக்கணும் ஃபாதர். வெரி குட். நீங்களும் நல்லா படிக்கணும். சரி, நல்லா படிக்கணும்னா படிச்சு என்ன பண்ணணும், என்ன ஆகணும்? படிச்சா போதுமா? 7வது முடிச்சிருங்க, 8வது முடிச்சிருங்க, 9வது முடிச்சிருங்க, 10வது முடிச்சிருங்க, 11வது முடிச்சிருங்க, 12வது முடிச்சிருங்க, அப்புறம் ஃபாதர் நாங்களும் உங்களை மாதிரி ஃபாதர் ஆகணும். வாவ், என்ன மாதிரி ஃபாதர் ஆகணுமா? வெரி குட். உனக்கு? எனக்கும் ஃபாதர். இப்போ 2 ஃபாதர் கன்ஃபார்ம்டு வீட்டில். அப்படியா? 2 பேர். இது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு குட்டி வயசுல டாடி சொல்லிடுறாங்க. டாடி சொன்னாங்களா? உனக்கு? எனக்கு மம்மி சொன்னாங்க. மம்மி சொன்னாங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் சாமியார் ஆகணும்னா? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். வெரி குட். ஒரு காலத்துலலாம் படிக்காதவங்க தான் சாமியார் ஆவாங்க அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லா படிச்சா தான் சாமியார் ஆக முடியும். ஓகே, அதனால வெரி குட். 2வது, படிச்சா மட்டும் சாமியார் ஆயிடலாமா? நல்லா ஜெபம் செய்யணும். என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும். ஓகேவா? ஏன்னா அது வந்து இறை அழைத்தல்னு சொல்லுவேன் இல்லையா? சாமியார் ஆகிறது அப்படின்னா அது ஒரு இறை அழைத்தல். கடவுள் வந்து என்ன பண்றாரு? தன்னுடைய பணிக்காக கூட்டு போறார். வாங்க, இயேசு என்ன செஞ்சாரோ அதுதான் செய்யணும் இல்லையா? இந்த சமூக வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசமான அது வாழ்க்கை. திருப்பலி வைக்கிறது, அதுக்கப்புறம் மக்களை தேடி போறது, மக்களுக்கான பணிகளை செய்யறது, அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அது வயசாகவோ உங்களுக்கு புரியும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இயேசு ஜெபிச்சாரா? பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா? இயேசு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு, ஐயோ சீக்கிரம் எந்திரிக்கிறதா, நமக்கு செட் ஆகாதே அப்படித்தானே பாக்குற நீனு. ஓகே, பழகிக்கும், போ பழகிக்கலாம். ஓகேவா? அதனால ஜெபம் அப்படிங்கிறது நம்ம முக்கியம். ஜெபிப்பீங்களா? ஜெபம்லாம் செய்வீங்களா? எப்ப செய்வீங்க? 6 o'clock செய்வோம். வெரி குட். நீனு? நான் எழுந்திரிக்க முன்னா செய்வேன். அவன் எந்திரிக்க முன்னாடி நீ செஞ்சிருவியா? அவன் செய்ய முன்னா செய்வேன். ஓ, அவங்கூடயே செஞ்சிருவேன் நீனு. ஓகே. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் மாட்டீங்களா? ஜெபம் பண்ணிட்டுலாம் தூங்க மாட்டீங்களா? அப்படியே தூக்கம் தான் டப்புன்னு தூங்கிடுவீங்களா அப்படியே? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் சொல்லிட்டு தான் தூங்கணும் இல்லையா? சிலுவை போட்டுட்டு இல்லையா? சிலுவை போட்டு அது சில ஜெபங்கள்லாம் இருக்குது. ஆண்டவரே, தூங்கும்போது எந்த தீமைகளும் எந்த கிருமிகளும் எந்த விஷப்பூச்சிகளும் எங்களை நெருங்காமல் பாதுகாத்தரலும், எங்கள் கரணும் கோட்டையமாக இருந்தரலும் அப்படின்னு சொல்லி ஜெபம் சொல்லி நம்ம வந்து தூங்கணும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபம், ஆழ்ந்த மரியை வாழ்க்கை ஜெபம் எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு? அதான் சொல்லிட்டு தான் தூங்கணும். ஓகேங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அம்மாட்ட கொடுங்க. ஸோ உங்களுக்கு உலகமே அவங்க தான் இல்லையா? கேட்டேன். ஸோ பிள்ளைங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி, அவங்கள எப்படி அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க, அவங்க எப்படி இருக்கணும், எப்படி வளரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அவங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே ஃபாதர் ஆகணுன்றது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ். ஏன்னா வந்து அவங்க அப்பா சொன்னாங்க, ஒருத்தர் சிரம் பிறக்க முன்னாடியே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன ஒரே ஒரு பையன் வச்சுருக்கோம், நம்ம எப்படி ஃபாதருக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து இவன் அந்த 1 year கேப்லேயே இவன் பிறந்துட்டான். அப்போல்லாம் தோணலை எனக்கு மறுபடியும் வந்து அதை பற்றி பேசணுன்ற ஒரு ஐடியா 2 பேருக்குமே இல்லாமல் இருந்துச்சு.
அப்புறம் ஒரு தியானத்தப்ப தான் வந்து எனக்கு 2 பேருமே நான் மட்டும்தான் பூசைக்கும் தியானத்துக்கும் போயிருந்தேன். அவங்க நான் வர லேட் ஆயிடுச்சுன்ட்டு வந்த இடத்துல அந்த டைம்ல வந்து இந்த ஃபாதர் ஆக்கணும் பிள்ளைங்கள, அப்படி அது அப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றப்ப 2 பேர் மனசுலயும் அது தோணுச்சு. அப்போ அவங்க சொன்னது வந்து சின்னவனை வந்து தான் வந்து ஃபாதர் ஆக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து நீங்கள் இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறக்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அது மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்னன்னா, நான் கொடுக்க மாட்டேன், ஃபாதர் ஆக்க மாட்டேன் என் பெரிய பையனை, ஒரே பையனுன்னு சொன்னனால வந்து நான் கண்டிப்பாக வந்து அவனையும் அவனை தான் மெயினாக வந்து நான் கடவுளுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு நான் என்னுடைய ப்ரேயர்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. கட்டாயம் தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபத்தில் வைங்க. கடவுள் கட்டாயமாக திருவுளம் கொண்டு அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஓகேங்களா? அதனால சிறப்பு. சரி, உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள், காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிறவர்லையும் உங்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் அதில் வந்து என்னென்ன வீட்டு பணிகள், மற்ற பணிகள் எல்லாம் செஞ்சு ஒரு சமரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்களேன். ஆர்டர் இருந்துச்சுன்னா மார்னிங் வந்து பிஃபோராக வந்து ஒரு 4 o'clock 5 o'clock அந்த டைமில் ஆர்டருக்கு எப்படி கொடுக்கணுன்ற ஒரு இதுக்காக அந்த டைமில் எழும்புவேன். எழுந்து அது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு டைம் ஆகிடும் 7:30, அவங்கள ரெடி பண்ணி அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு 8:30க்கு 9 o'clock ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா அப்பா இருக்கிறதுனால அவங்க ஃபுட் ப்ரிப்பேர்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. அப்பா மற்ற ஹெல்ப் எல்லாம் அப்பா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 3:30க்கு அவனுக்கு போய் ஸ்கூலுக்கு மறுபடியும் 2 பேரையும் கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் சொல்லி கொடுக்கறது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் நைட் ஒர்க் பண்ணுவேன். இல்லாட்டி 10 o'clock படுத்து தூங்கிடுவோம். இப்போ வந்து பசங்களை வந்து ஸ்கூல்ல நீங்க தான் கூட்டு போய் கூட்டும் 2 பேரையுமே. ஆமா, இங்கேருந்து ஒரு 1.5 kilometers இருக்கு ஸ்கூலு. அதுக்கு ரோட் கிராஸ் பண்ணணும், அதனால கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு தான் வருவேன் நான். சரி சரி. இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட தேவைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய அந்த வேலை என்ன பண்ணி செய்றீங்க? மெழுகுதிரி பண்ணிட்டு இருக்கேன். மெழுகுதிரி நீங்களே தயாரிக்கிறீங்க? ஆமா, நானே தயாரிக்கிறேன். இங்கே வீட்டிலேயே எல்லாமே ரெடி பண்றீங்க. ஸோ அதுக்கு எவ்வளவு நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 6 hours 6 hours ஒர்க் பண்ணுவேன். எப்படி டைம் கிடைக்குதோ ஈவினிங் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் செய்வேன். நான் கண்டினியூஸாக செய்ய முடியாது, கேப் விட்டு அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும், வேலை ஒர்க் இருக்கும். ஏன்னா கொண்டு போய் கொடுக்கறதும் நானே கொண்டு போய் கொடுக்கணும், மெட்டீரியல் எடுக்கிறதும் நானே கொண்டு போய் வந்து எடுக்கணும். அதனால வந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பேன் டைம் கிடைக்கிற டைமுக்கு. ரெகுலரா இப்போ எங்கெங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க? நான் அண்ணா நகர் டிவைன் மர்சிக்கு கொடுக்குறேன், அருளாலயம் கொடுக்குறேன். அது மந்த்லி கொஞ்சம் தான் கேட்பாங்க, அதை கொண்டு போய் கொடுக்கணும். குட் பாஸ்டர்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கேன். குட் பாஸ்டர்ஸில் வந்து 1.5 years பண்ணிகிட்ருக்கேன். குட் பாஸ்டர்ஸில் வந்து 2 டைப் கேண்டில் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் வெளியில் ஏதாச்சும் ஆர்டர் இருந்தாலும் அவங்க எனக்கு எடுத்து இது பண்ணுறாங்க. ஃபாதர் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு ஃபுல் சப்போர்ட் வந்து ஃபாதர் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிவைன் மர்சிலையும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்குது. எங்கள் பங்குலையும் கேண்டில் கொடுத்துட்ருக்கேன். வெரி நைஸ் வெரி நைஸ். பரவாயில்ல, இது ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய ஃபாதர்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய இன்கம் இது மட்டும்தான், வேற எதுவும் இருக்குதா? இன்கம் இது மட்டும்தான். சரி. இப்போ இதை வச்சுட்டு குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது எல்லாமே நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படிக்க வச்சிட்டு இருக்கோன்ட்டு. பரவாயில்ல, ஏன்னா கடினமான இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிங்க அதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இதில் ஒரு உழைத்து அந்த உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் தான். பட் இருந்தாலும் அதில் நீங்கள் நம்பிக்கையோட பயணம் செஞ்சுட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏன்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்றது, இந்த நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நான் எப்படி வெளியில வருவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப வந்து ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி போனப்ப அப்பா ஃபாதர் சொன்னாங்க, நீங்கள் செய்யறது பெரியது இதுமா பிளஸ்ஸிங்மா, எத்தனையோ பேருக்காக வந்து மெழுகுத்தி ஏற்றி வச்சு ப்ரேயர் பண்ணுறாங்க அவங்களுடைய நல்லதுக்காக. நீங்களும் வந்து மெழுகுத்தி ஏற்றி வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுடைய லைஃப் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னதுனால நான் அதுலேருந்து வந்து நான் மெழுகுத்தி ஏற்றி வச்சு ப்ரேயர் பண்ணோம்னா நல்ல ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் வந்து எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் எல்லாத்துலேயுமே கிடச்சிச்சு. இன்னொன்று இருக்கு, நீங்க மெழுகுவர்த்தி வந்து பல பேர் அதை
மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபிப்பதற்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பணிதான் உங்களுடையது இல்லைங்களா? அப்போ நீங்க மெழுகுவர்த்தியை செஞ்சு கொடுக்குறீங்க. அப்ப அந்த மெழுகுவர்த்தி செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களையும் அந்த உழைப்புல ஒரு ஜெபமா வச்சு செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க எந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த கருத்துக்களோடு உங்களுடைய கருத்துக்களும் சேர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அந்த மெழுகுவர்த்தி எரியும் போது கட்டாயமா போகும். கண்டிப்பா. அதுதான் நான் நம்பிக்கை. நான் அப்படிதான் வந்து நினைப்பேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு முனையிலயாச்சும் மெழுகுவர்த்தியில கடவுள் எனக்காக இது பண்ணுவாரு அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன் நான். உண்மைதான். ஏன்னா கடவுள் உங்கள் மேல் எப்பொழுதும் பாசமாக நேசமாக இருக்கிறார். உங்களை எப்போதுமே கைவிட மாட்டார். அதுதான். ஏன்னா நாங்க உங்கள்ட்ட இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கை தான். ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி உங்க முகத்துல தெரியுது. அதுதான் வந்து எங்களுக்கும் சரி, பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சரி, ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கு. சரி, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பயணம் செய்வதற்கு எனக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக, உந்து சக்தியாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? என் பிள்ளைங்கள தான் சொல்லுவேன். அவங்களுக்காக தான் நான் வந்து எல்லாமே எடுத்து வைக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நான் வந்து இது எல்லாமே பண்றதுக்கு வந்து என் பிள்ளைங்க தான் காரணம். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். இந்த சூழல்ல சந்திக்கக்கூடிய சவால்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில? சவால்கள்னா வந்து நான் எதையுமே இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் அவங்க அடுத்தவங்க என்ன பேசுவாங்க, என்ன இது பண்ணுவாங்க, எதுவுமே நான் கேர் பண்ணல. என்னுடைய லைஃபை நான் வாழ்றேன். கடவுளோட துணையில நான் இருக்கேன். இப்போ நீங்க வரக்கூடிய சந்ததியினருக்கு இல்ல அடுத்த தலைமுறையினருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்து ஆண்டவரை முழுமையா நம்பணும். நம்பினா எல்லாமே வந்து நடக்கும். நாம வேண்டுதல் வைக்கணும்ன்ற இல்ல, கடவுள் செய்வாருன்ற நம்பிக்கை இருந்தாலே போதும். அது கண்டிப்பா வந்து அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பா நிறைவேறும். நான் ஜெபம் செய்யலை, அது பண்ண முடியல அப்படின்னா கடவுள் மேலே நம்பிக்கை, நான் இந்த இடம் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடக்கும். ப்ரேயர்ஸ் முக்கியமாக வந்து நம்ம ப்ரேயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் கேட்பார். அப்புறம் என்னை போல் உள்ளவங்க, ஃபிசிக்கலி டிசபிள்டு, ஸ்பெஷல் சைல்டு எல்லாருமே வந்து அடுத்தவங்கள நம்பி இருக்க வேண்டாம். நம்ம வந்து நம்மளே வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நம்ம ஒரு டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது யாருக்கிட்டையும். என் பிள்ளைங்களா இருந்தாலும் நான் அதான் சொல்வேன். நான் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. நீ ஏன் போய் பண்ணணும், நீ ஏன் இது பண்ணணும், இப்போ பேசுறது கூட வந்து பேசணும், ஒழுங்காக பேசணும், நீ ஏன் தான் முயற்சி எடுத்து வைக்கணும் அப்படி சொல்லுவேன். ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த கருத்து. ஏன்னா யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணிடல, எல்லாரும் கடவுளை நம்ம எப்போதுமே சார்ந்திருக்கணும். அதற்கடுத்து நம்மளால முடியலன்னா கடவுள் அதுக்கு உரிய ஸ்ட்ரென்த்து வழி எல்லாமே அவர் காட்டுவார். அதனால அவரை நம்பி நம்ம தொடர்ந்து பயணம் செய்வதற்கு போறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. பங்குல உங்களுடைய செயல்பாடு, இப்ப நீங்க இந்த பங்குல இருக்கிறீங்க, பங்குல நீங்க ஏதாவது செயல்பாடுகள்ல ஈடுபட முடியுதா? அன்பியங்கள் இல்ல பக்த சபைகள் இல்லைன்னா பங்கு பேரவை இப்படி ஏதாவது இருக்கு? இதுலயும் உங்களுக்கு இல்லை ஃபாதர், அன்பியம் மீட்டிங் மட்டும் ப்ரேயர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் என்னால் முடிஞ்ச வீட்டுக்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியாது. அதனால ஸ்டெப்ஸ் இல்லாதப்ப சொல்லுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கு அந்த இது மட்டும் ப்ரேயர்ஸ்க்கு போவேன். பையனை வந்து ஸ்கொயர்ல கேரிசம் கோயில்ல இருக்கான் அவன், அது மட்டும் போவேன். மற்றபடி எந்த ஒரு இதுலயும் நான் செய்ய இது முடியல ஃபாதர். சிறப்பு சிறப்பு. ஏய் தம்பி, அம்மா கொயர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே, உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே, என் இயேசுவே என் ஜீவனே உன்னோடு உறவாடவே, என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே, என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. சூப்பர், வெரி குட்ரா தம்பி, நல்லா ட்ரைனிங் எடுறா. ஓகேவா? அண்ணன் ஒரு பாட்டு பாடிட்டாரு, இப்போ உங்க நேரம், பாடுங்க.
சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவன் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவர் வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவர் வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து மியக்கும். சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பரவாயில்ல, நைஸ் நைஸ். 2 பேரும் அழகா பாடுனீங்க. இப்படிதான் கொயர்ல எல்லாம் இன்வால்வ்மெண்ட் பண்ணணும். ஆல்டர் பாய்ஸை சேரலாம், நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க இன்வால்வ் பண்ணி செய்ய தான் அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து கோயில்ல எல்லா இதுலயும் ஈடுபடுறாங்க அப்படின்னு உங்களெல்லாம் அப்படியே பார்க்கும் பொழுது, பீடத்துல பார்க்கும் பொழுது, நீங்க சாமியார்லாம் ஆகணும், ஃபாதர் ஆகணும்னு சொல்றீங்களா, அப்பெல்லாம் ஆல்டர் பாயா இருந்து நிறைய சேவைகள் செய்யும் போது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நிறைவா இருக்கும் எப்பொழுதுமே, இல்லையா? அம்மாவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணுமா இல்லையா? அப்படித்தானே? ஸோ தேங்க்யூ தம்பிகளா, தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அம்மா அப்பாவை சந்திக்கலாமா? வணக்கம்ப்பா. வணக்கம்மா. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, உங்க பேர்லாம் சொல்லுங்க. என் பேர் குட்டியப்பன். உங்க பேரு? ஜமுனா என் பேர். சரி. அப்புறம் உங்க வீட்டுல எத்தனை பேரு? உங்க குழந்தைங்க எத்தனை பேரு? குழந்தைங்க 3 பேரு, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. சரி. உங்களுடைய பொண்ணு பிறக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க வந்து சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அப்புறம் அவங்க ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த ஒரு பாதிப்பு வந்த பிறகு, உடல்நிலையில் பாதிப்பு வந்தப்ப அது எப்படி நீங்க அந்த ஒரு சூழலை வந்து எதிர்கொண்டீங்க? நடக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அது இப்படி தான் ஒரு ஸ்டிக் வச்சு நடக்கிற மாதிரி தான் அதுக்கு வந்தது. அது அப்படியே போயின்னு நானும் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணி என்ன பண்ணுறது, எதுவும் கவலைப்பட்டிருந்தாலும் முடியாது. நம்ம உடம்பு நம்மளே கட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படியே சரி ஜாலியாக பத கொடுந்து பொழுது கழிச்சு அப்படியே இருக்கும். ஸோ உண்மையிலேயே நான் உங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது உங்க மகள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம், இல்லைங்களா? வாழ்க்கையில வந்து எது வந்தாலும் எதிர்கொள்ளணும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், தொடர்ந்து போகணும், பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கிறார், கடவுள் கைவிட மாட்டாரு. அப்புறம் என்னால நானே சுதந்திரமா என்னால இருப்பேன், செய்ய முடியும், யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே உழைப்போம், நம்மளே போராடுவோம், எல்லாம் சாதிச்சு முடிப்போம் அப்படின்ட்டு அந்த விஷயங்களை பிள்ளைங்களுக்கும் அவங்க பார்த்து வளர்க்க வைக்கிறாங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. உண்மையிலே அதெல்லாம் இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து நாங்க கத்துக்கிட்டது. ஒரு அருமையான மகள், ஒரு வீர பெண்மணியா நீங்க வந்து கொடுத்துருக்கிறீங்க. அதனால மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப உங்களுக்கு பாராட்டுக்கள், உங்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி. ஸோ சகோதரி கவிதா கேத்ரின், உங்க இல்லத்துல சந்திச்சதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. அதனால உங்களுக்காக எப்பொழுதும் மாறா தொலைக்காட்சி குடும்பம் ஜெபிக்கும். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கூட பக்கபலமாக நிற்கும். சரிங்களா? அதனால தம்பிகளா நல்லா படிங்க. அம்மாவுடைய ஆசையை நீங்க நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல ஒரு குருவாக ஆகணும் அப்படிங்கிறதா. அதை அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றி தரணும். செய்வீங்களா? வெரி குட். மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இந்த நாளிலே சகோதரி கவிதா கேத்ரின் அவர்களோடு ஒரு சில மணித்துளிகள் உரையாடினோம், உறவாடினோம். அவர்களோடு உடனிருந்து பல நல்ல மதிப்பீடுகளை கற்றுக்கொண்டோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் நம்மிடையே இருப்பதனால்தான் நாம் இன்னும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை பெறுகிறோம். ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய, சாட்சி வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் இவர்களே போல இருப்பதனால்தான் இன்னும் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, தொடர்ந்து பயணம் செய்வதற்கு, இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு, ஆண்டவருடைய பயணத்தில் நாம் தொடர்ந்து செல்வதற்கு ஆற்றலை பெறுகிறோம். ஆகவே இந்த நாளிலே நமக்கு ஒரு பக்கபலமாக, ஒரு நல்ல ஒரு சக்தியாக, உந்துதலாக, உந்து சக்தியாக, எடுத்துக்காட்டாக இருந்த இந்த சகோதரிக்கும் சகோதரிய குடும்பத்தினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களுக்கு எந்தெந்த வகையில் நாம் துணை நிற்க முடியுமோ துணை நிற்போம். இணைந்து இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பேறு பெற்றோர் இல்லத்திலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.